இன்னைக்கு நாம பேச போற விஷயம் மனித மூளையோட ஒரு ரகசிய கதவை திறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ரொம்பவே விசித்திரமான ஒரு தலைப்பு இது. ஆமா. நீங்க எப்பவுமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கறதால இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இந்த பரிணாம வளர்ச்சியில மீன்கள், ஊர்வன, பறவைகள்னு பல கட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கோம். ஆமா, அது ஒரு நீண்ட பயணம். கரெக்ட். ஆனா அறிவுபூர்வமா நாம வளர வளர நம்ம கிட்ட இயற்கையாவே இருந்த ஒரு அபாரமான உள்ளுணர்வு சக்திய நாம இழந்துட்டோன்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அதான் உண்மைன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதேதான். 1966ல பிராங்க் ருடால்ஃப் யங் எழுதின சைக்கோமான்சி தி சீக்ரெட் ஆஃப் சைக்கிக் பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகத்தோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஒரு மிகச்சிறந்த புத்தகம் அது. அதாவது நம்ம பழைய மூளையோட அந்த ஆதி மனம் பிரிமிட்டிவ் ஆட்டோ கான்ஷியஸ்னு அவர் சொல்றாரு. அதுல வெறும் 1% மட்டும் நாம தட்டி எழுப்புனா போதும், கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்களை செய்ய முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இதெல்லாம் நிஜமா இல்ல கட்டுக்கதையான நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆம். இதுல ரொம்பவே ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆசிரியர் இதை அணுகிய விதம்தான். மனித மூளையில அந்த தர்க்க ரீதியான சிந்தனை, அதாவது லாஜிக் வளர வளர நம்ம அந்த ஆதிமனத்தோட கட்டுப்பாட்டை முழுமையா இழந்துட்டோம். லாஜிக் நம்மள முட்டாளாக்கிடுச்சுன்னு சொல்றீங்களா? முட்டாள்னு சொல்ல முடியாது. ஆனா நாம அதிகமா சிந்திக்க தொடங்கியதால இயற்கைய உணர்வதையும் உள்ளுணர்வால் செயல்படுவதையும் மறந்துட்டோம். தூங்கிட்டு இருக்கிற இந்த ஆற்றல மீண்டும் விழிப்படைய செய்யற அந்த செயல்முறையத்தான் அவரு சைக்ளோமான்சி அல்லது வெள்ளை மேஜிக் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளை மேஜிக்னா ஏதோ மாந்திரிகம் மாதிரி இருக்கே. பேரு அப்படி இருந்தாலும் இத ஒரு மாயாஜாலம் அப்படின்னு சொல்றதை விட நமது உடம்பையும் நரம்பு மண்டலத்தையும் முழுமையா அன்லாக் செய்யற ஒரு உளவியல் பூர்வமான முயற்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நமது உடலை மனதால் முழுமையா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் வெறும் தத்துவங்களை மட்டும் பேசல. ஆமா, தெளிவான ஆதாரங்களை கொடுக்கறாரு. 2 மருத்துவ உதாரணங்களை முன்வைக்கிறாரு. முதல் ஆதாரம் சிஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு நோய். மருத்துவ உலகத்துல இத தி கிரேட் இமிட்டேட்டர், அதாவது ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்வாங்க. அது ஏன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா இந்த நோய் மனித உடல்ல எந்த ஒரு உறுப்பையும் அல்லது திசுவையும் தாக்கி வேற எந்த நோயோட அறிகுறிகளையும் அப்படியே அச்சசலா போலியா உருவாக்க வல்லது. எக்ஸாக்ட்லி. ஒரு வைரஸ்னால அப்படி மாற முடியுது. அதுதான், நம்ம உடம்போட திசுக்களுக்கு இப்படி தன்னை மாத்திக்கிற ஒரு அபாரமான தன்மை இயற்கையிலேயே இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் நம்ம அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன், அதாவது மனதுக்கும் உடலுக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்போட திசுக்களுக்கு எந்த ஒரு வடிவத்தையும் எடுத்துக்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கு அப்படிங்கறத இது நிரூபிக்குது. ஆனா அவர் சொல்ற 2வது ஆதாரம் இருக்கே, அது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஹிஸ்டீரியா பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு மனநலக் கோளாறு. அந்த உதாரணத்தை படிக்கும்போதே எனக்கு நிஜமாவே ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுச்சு. ஒரு போர்க்களத்தை வச்சு விளக்கியிருப்பாரு. அதேதான், ஒரு போர்க்களத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. சுத்தி குண்டு சத்தம். ஒரு ராணுவ வீரர் தன் கண்ணு முன்னாடியே தன்னோட நெருங்கிய நண்பன் ஒரு குண்டு வெடிப்புல இறந்து போறத பாக்குறான். ரொம்ப கொடூரமான ஒரு காட்சி அது. அந்த மிகப்பெரிய அதிர்ச்சியில அவனோட கண்களுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான காயமும் ஏற்படல. நரம்புகள் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா அவன் திடீர்னு பார்வையை இழந்துடுறான். இதைத்தான் மருத்துவர்கள் ஹிஸ்டெரிக்கல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனக்கு பார்வை போயிடுச்சுன்னு அந்த மனசு முழுமையா நம்பிடுச்சுன்னா உடம்பு அதை அப்படியே உண்மையாக்கிடுது. எந்த பௌதீக காயமும் இல்லாம ஒரு மனுஷன் குருடனாக முடியும்னா அதே மனச கொண்டு உடம்போட மத்த செயல்களையும் ஏன் கட்டுப்படுத்த முடியாது? அந்த கேள்வியில தான் ஒட்டுமொத்த சைக்கோமான்சியாவோட ரகசியமும் அடங்கியிருக்கு. ஹிஸ்டீரியா நோயாளிகள் தங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு ஆழமா நம்பும்போது அந்த நோயோட உண்மையான உடல் ரீதியான அறிகுறிகள் அவங்க உடம்புல தோன்றிடும். மருத்துவர்கள் செக் பண்ணாலும் ஒண்ணு இருக்காதுல்ல? ஆமா, மருத்துவர்கள் எவ்வளவோ ஸ்கேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நோயும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அந்த நோயாளியோட மூளை நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்கிற கட்டளைகள் அவ்வளவு வலிமையானவை. அந்த நோயாளி நம்புற நிலைக்கு அவரோட உடம்பே தன்னை மாத்திக்குது. இது ஒரு நெகட்டிவ் விஷயமா நடக்குது. கரெக்ட். ஹிஸ்டீரியா நோயாளிகள் இதை தங்களே அறியாமலேயே எதிர்மறையா செய்றாங்க. ஆனா அதே கட்டுப்பாட்டை நம்ம விழிப்புணர்வோடும் பாசிட்டிவாவும் செஞ்சா என்ன நடக்கும்? அதுதான் சைக்ளோமென்சி. சரி,
இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த ஆதி மனோ அப்படிங்கிறது மூளையில எங்கே இருக்கு? இது எப்படி செயல்படுது? அதுக்கு அவரு நம்ம உடம்புல இருக்கிற சில குறிப்பிட்ட மையங்களை பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஆமா. இந்த ஆதி மனோ மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துல ஒரு 10 முக்கிய பகுதிகள் மூலமா செயல்படுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது சைலண்ட் ஏரியா அப்படின்னு அவர் சொல்ற நம்ம நெற்றி பகுதி. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதுதான் மன ஆற்றலோட கட்டளை மையம், அதாவது சைக்கிக் பவர் சென்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நம்ம மூளையோட முன் பகுதியான இந்த சைலண்ட் ஏரியா தான் நம்ம எண்ணங்களை உடலோட செயல்பாடுகளா மாத்துற பிரதான மையம். இதை தவிர உணர்வுகளை பதிவு செய்யற மையமா தாலமஸ் பகுதியும் அவர் குறிப்பிடுறாரு. அந்த ஹைப்போதலாமஸ் கூட வருமே. ஆமா, உறுப்புகளோட இயக்கத்தை கட்டுப்படுத்துற மையமா ஹைப்போதாலமஸ் பகுதியும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தசைகளோட இயக்கத்தை ஒருங்கிணைக்கும் மையம், காதுகள்ல உள்ள ஆதி கேட்கும் மையம், கண்கள்ல உள்ள ஆதி பார்க்கும் மையம்னு ஒரு 10 பகுதிகளை அவர் வரிசைப்படுத்துறாரு. ஓகே. இந்த 10 பகுதிகளும் ஒன்னா செயல்படும் போதுதான் நம்மால நம்ம உடம்பையும் மனசையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மையங்கள் எல்லாம் எப்படி ஒண்ணுக்கொண்ணு பேசிக்குது? இதுக்கு ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை புரோட்டோபிளாஸ்மிக் இரிச்சல். புரோட்டோபிளாஸ்மிக் இரிட்டபிலிட்டி. ஆமா, அது ஏதோ சயின்ஸ் லேப்ல பயன்படுத்துற கெமிக்கல் பேர் மாதிரி இருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். பழைய மாடல் சிஆர்டி டிவி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அந்த பெரிய டப்பா டிவி. அதேதான். அந்த டிவி ஓடிட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் பக்கத்துல கைய கொண்டு போனா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நம்ம முடியெல்லாம் சில்லிருக்க வைக்கும்ல. ஆமா, ஒரு மாதிரி சிர்ன்னு ஒரு ஃபீலிங் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஒரு மெல்லிய மின்சார ஆற்றல் தான் நம்ம நரம்புகள்ல ஓடிட்டு இருக்கு. அது சாதாரணமா அமைதியா தான் இருக்கும். ஆனா அதை சரியான முறையில தூண்டும்போது அது ஒரு டைனமைட் மாதிரி வெடிக்கும். ஓ, அந்த நரம்புகள் வழியா போற சிக்னல்ஸ் தான் அவர் அப்படி சொல்றாரா? கரெக்ட். இதை நாம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி முறையை தான் அவர் கமாண்ட் ராக்கெட்டுகள் அப்படின்னு அழைக்கிறாரு. கமாண்ட் ராக்கெட்டா? அப்படின்னா என்ன? மூளையில இருந்து ராக்கெட் விடுறதா? கிட்டத்தட்ட அப்படிதான். மூளையோட சைலண்ட் ஏரியால இருந்து உங்க உடம்போட குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு ராக்கெட்டை போல உங்க கட்டளைகளை ரொம்ப வேகமா உறுதியா அனுப்புற முறை தான் இது. ஓகே, இப்போ புரியுது. இந்த கமாண்ட் ராக்கெட்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு செய்முறை பயிற்சி புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த தண்ணி பயிற்சி தானே? ஆமா, உங்களுடைய ஒரு கைய நல்லா குளிர்ந்த நீர் இருக்கிற ஒரு பாத்திரத்திலையும் மறு கைய சுடுதண்ணி இருக்கிற பாத்திரத்திலையும் வச்சுக்கணும். இப்போ உங்களோட லாஜிக்கலான மூளை என்ன சொல்லும்? குளிர்ந்த நீர்ல இருக்கிற கைக்கு குளிருதுன்னும் சுடுத நீர்ல இருக்கிற கைக்கு சூடா இருக்குன்னு சொல்லும். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா மூளையோட சைலண்ட் ஏரியால இருந்து கமாண்ட் ராக்கெட்டுகளை அனுப்பி இந்த உணர்வுகளை அப்படியே தலைகீழா மாத்தணும். இது கேட்கறதுக்கு சாதாரணமா தோணலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். நிஜமாவே. குளிர்ந்த நீர்ல இருக்கிற கைய சூடாகவும் சுடுத நீர்ல இருக்கிற கைய குளிராகவும் உணர்ற அளவுக்கு மூளைக்கு கட்டளை கொடுக்கணும். இது சாதாரணமா நினைச்சு பாக்குறது இல்ல. நரம்புகளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு கடுமையான பயிற்சி. இந்த பயிற்சியோட நோக்கம் தற்காலிகமா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது கிடையாது. உங்க மூளையில இருந்து வர்ற இயல்பான அனிச்சை செயல்களை, அதாவது ரிஃப்ளெக்ஸஸ உங்க சொந்த விருப்பத்தின் மூலமா முறியடிக்கிறது தான். அந்த ஓவர் ரைட் பண்றது. ஆமா, ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா தோணலாம். ஆனா தொடர்ந்து பயிற்சி செஞ்சா உங்க உணர்வு நரம்புகள் நீங்க இடுற மனக்கட்டளைகளுக்கு முழுமையா அடிமணியா ஆரம்பிக்கும். இப்படி கொதிக்கிற தண்ணிய தொடும்போது அதோட வலியையும் சூட்டையும் உங்களால மனதளவுல நிறுத்தி வைக்க முடியுதுன்னா, உடம்போட மத்த எல்லையும் உங்களால ஏன் மீற முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விங்க வருது. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான பாயிண்ட். இத அப்படியே உடல் வலிமைக்கு கொண்டு வருவோம். உடல் பலம் அப்படின்னாலே நாம என்ன நினைப்போம்? ஜிம்முக்கு போய் பெரிய பெரிய தசைகளை உருவாக்குனாதான் பலம் அப்படின்னு நினைப்போம். பொதுவான கருத்து அதுதான். ஆனா இந்த புத்தகம் அத முற்றிலுமா மறுக்குது. பழு தூக்குபவர்கள் பெரிய தசைகளை வச்சிருக்கிறதால மட்டுமே அதிக எடையை தூக்குறது இல்லையாம். பின்ன எப்படி தூக்குறாங்க? அவங்க தசை நார்களை, அதாவது மசில் ஃபைபர்ஸ மூளை எவ்வளவு திறமையா ஒருங்கிணைக்குது அப்படிங்கறதுதான் உண்மையான காரணம்னு சொல்றாரு. ஆமா, இது 100க்கு 100 உண்மை. ஒரு சாதாரண மனிதன் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது அவனுக்கு எப்படி சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு உடல் பலம் வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சாதாரண அம்மா 10 கிலோ அரிசி மூட்டையை தூக்கவே கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்களோட குழந்தை ஒரு கார் சக்கரத்துக்கு அடையில மாட்டிக்கிட்டா அந்த அவசரத்துல எந்த யோசனையும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த காரையே தூக்கி நிறுத்துறாங்களே, அது எப்படி சாத்தியம்? அட ஆமா,
நியூஸ்ல எல்லாம் கூட நாம இத பாத்திருக்கோம். இத ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? கரெக்ட்டு. அங்க அந்த அம்மாவோட தசைநார்களோட அளவு திடீர்னு பெருசாகல. மாறா மூளையோட மசில் கோஆர்டினேஷன் சென்டர் அந்த அவசர நிலையில உடம்புல இருக்கிற அத்தனை தசைநார்களையும் ஒரே நேரத்துல சுருங்க செய்யுது. அந்த ஒருங்கிணைப்பு தான் பலத்தை கொடுக்குது. ஆமா, இந்த சைக்ளோமான்சி பயிற்சியின் மூலமா அந்த அசாதாரணமான தசை ஒருங்கிணைப்பை நாம ஒரு எமர்ஜென்சி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம எப்போ தேவையோ அப்போ வெளிப்பாடே செய்ய முடியும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தசை பலத்தை தாண்டி உடம்போட செயல்பாடுகளை எப்படி தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுன்னு அவர் சொல்ற அந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் கான்செப்ட் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. அது ரொம்பவே மிஸ்டிக்கலான ஒரு விஷயம். நாம பல நேரங்கள்ல யோசிச்சிருப்போம், ஹிமாலய யோகிகள் எல்லாம் எப்படி மண்ணுக்குள்ள உயிருடன் புதைக்கப்பட்டாலும் பல நாட்கள் எந்த உணவும் தண்ணியும் இல்லாம உயிர் வாழ்றாங்கன்னு. அவங்க உடம்ப ஒரு விதமான கமாண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க. ஆமா, இவனோட அங்கோடையில உள்ள உள்ளப்பு கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமா உடலோட வெப்பநிலைய ரொம்ப குறைச்சிக்கிறாங்க. இதய துடிப்பையும் சுவாசத்தையும் நம்ப முடியாத அளவுக்கு மெதுவாக்கி செரிமானம் மற்றும் சிறுநீர் உற்பத்திய முற்றிலுமா நிறுத்திடுறாங்க. இதனால அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஆக்சிஜன் மட்டுமே தேவைப்படுது. அதேதான். இது கிட்டத்தட்ட நம்ம செல்போன்ல பேட்டரி குறையும் போது பவர் சேவிங் மோட் போடுறோம்ல, அதே மாதிரி தான் மனித உடம்போட ஸ்விட்சை ஆஃப் செஞ்சு வைக்கிறது போன்றது இது. ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் இது. யோகிகள் பல வருஷங்களா தியானம் செஞ்சு அடையல இந்த நிலைய நாம நம்ம உறுப்பு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது கவனம் செலுத்துறதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். சரி, யோகிகள் மலைக்கு போயிடுவாங்க. ஆனா நாம தினமும் வேலைக்கு போறவங்க, டிராஃபிக்ல மாட்டிக்கும் போதோ இல்ல ஆபீஸ்ல மதியம் லஞ்ச் முடிச்சதோ ஒரு மாதிரி தூக்கம் வருமே, அந்த மாதிரி அன்றாட சோர்வை நீக்கிறதுக்கு இந்த புத்தகத்துல ஏதாவது பிராக்டிக்கலான வழி இருக்கா? ரொம்ப அருமையான கேள்வி. இதுக்கு ஆசிரியர் ஜெம்ப்லா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியை பரிந்துரைக்கிறாரு. பேருதான் ஏதோ மேஜிக் மந்திர மாதிரி இருக்கு. ஆனா இதோட பின்னாடி முழுக்க முழுக்க சயின்ஸ் தான். இதுல ஸ்டூப்பிங் ஜம்ப்லா, சிட்டிங் ஜம்ப்லா அப்படின்னு 2 வகை இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது? இதோட முக்கிய நோக்கமே நம்ம மார்பு கூட்ட, அதாவது தொராசிக் இண்டெக்ஸை விரிவடைய செய்யறது தான். ஒரு பலூனை பாதி காத்தடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும். நம்ம சாதாரணமா சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலோட ஒரு சிறு பகுதியை மட்டுமே பயன்படுத்துறோம். பாதி பலூன் மாதிரி தான் நம்ம நுரையீரல் செயல்படுது. ஓ, நாம முழுசா மூச்சு விடுறதே இல்லையா? கிடையாது. ஆனா அந்த ஜம்ப்லா பயிற்சியின் மூலமா அந்த பலூனை முழுமையா விரிவடைய செய்யற மாதிரி அசாதாரண அளவுல ஆக்சிஜனை உடலுக்குள்ள செலுத்தி ரத்தத்துல இருக்கிற சோர்வை உண்டாக்குற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற ரசாயனங்களை முழுமையா வெளியேற்ற முடியும். சோர்வை ஏற்படுத்துற லாக்டிக் அமிலம் உடனே அழிஞ்சிடுமா? ஆமா, அதிகப்படியான ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்கும்போது இந்த சோர்வு ரசாயனங்கள் ரொம்ப சீக்கிரமா எரிக்கப்படுது. இதனால தசைகளோட உறுதித்தன்மை எப்போதுமே உச்சத்துல இருக்கும். வாவ், இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. கண்டிப்பா, முறையான ஆக்சிஜன் சுழற்சி உங்களை எப்போதுமே சோர்வடையாத ஒரு நபரா மாத்திடும். ரொம்ப பிரமாதம். சரி, உடம்ப கட்டுப்படுத்துறத பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்து நமது புலன்களை கட்டுப்படுத்துறது பத்தி ஒரு விஷயம் வருது. ஆனா இது எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தெரிஞ்சது. எந்த பகுதியை சொல்றீங்க? அவரு காக்லியர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாரு. நம்ம உள்காதுல இயற்கையாகவே ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாரு. அது உள்காதுல நடக்கிற ஒரு ப்ராசஸ். வௌவால்கள் இருட்ல ரேடார் மாதிரி ஒளிய பயன்படுத்தி பறக்க இந்த கரண்ட் தான் உதவுதான். இந்த கரண்ட் காது கேட்கும் நரம்புகளுக்கு சம்பந்தமே இல்லாம தன்னிச்சையா செயல்படுதுங்கிறாரு. இது எந்த வகையில சாத்தியம்? காதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா நிஜமாவே? இது கேட்கறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்தாலும் விலங்கியல் மற்றும் உடலியல் ஆய்வுகள் உள்காதுல சில விசித்திரமான மின் தூண்டல்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. ஓ, அப்போ அது சயின்ஸ் படி உண்மைதானா? ஆமா, ஆசிரியர் இத ஆதிமனத்தோட ஒரு பகுதியா பாக்குறாரு. வௌவால்கள் எப்படி எதிரொலிய வச்சு இருட்டுல சுவர்களை தவிர்க்குதோ அதே போல மனிதர்களுக்கும் ஒளிகளை மிக துல்லியமா உணர்ற திறன் ஆழத்துல புதைஞ்சிருக்கு. இது அவரு ஹைப்பர்கியூட்டி அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்ப இந்த ஹைப்பர்கியூட்டி பகுதியை நம்ம பயிற்சி வைக்கிறது மூலமா பல அறைகளுக்கு அப்பால் நடக்கிற கிசுகிசுப்பு கூட நம்மளால துல்லியமா கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியும். உதாரணத்துக்கு, நைட்ல நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்ல யாராவது திருட நுழைஞ்சா நம்ம சாதாரண காதுகளுக்கு கேட்கறதுக்கு முன்பாகவே நம்ம ஆதி கேக்கும் மையம் அந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து நம்மளை எழுப்பிடுமா? எக்ஸாக்ட்லி. காட்டுல வாழ்ந்த ஆதி மனிதன் இருட்டுல ஒரு சின்ன இலை அசிற சத்தத்தை கூட ரொம்ப நுட்பமா கவனிச்சு ஆபத்துல இருந்து தப்பிச்சான். ஆனா இப்போ நாம அதை யூஸ் பண்றதில்ல. ஆமா, செக்யூரிட்டி அலாரம் இருக்கிற பாதுகாப்பான வீடுகள்ல வாழத் தொடங்கின பிறகு நாம அந்த திறனை முழுமையா கைவிட்டுட்டோம். அந்த பழைய தற்காப்பு உணர்வை மீண்டும் விழுப்படைய செய்யறது தான் இந்த ஹைப்பர்கியூட்டி பயிற்சியோட நோக்கம்.
ஒரு நிமிஷம், நான் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்றேன். சொல்லுங்க. காதுக்கு பின்னாடி எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கறத கூட ஏதோ பரிணாம வளர்ச்சின்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா பார்வையை பத்தி அவர் சொல்றதை என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. முழைக்கொம்புகள் பத்தி பேசுறத சொல்றீங்களா? ஆமா, நம்ம பார்வை நரம்புகளை அவர் மூளை கொம்புகள், பிரெயின் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கண்கள்ல இருந்து இன்ஃப்ராரெட் கதிர்களை, அதாவது கண்ணுக்கு தெரியாத வெப்ப கதிர்களை ஒரு ஹார்போன் போல வெளியேற்ற முடியுமாம். ஆமா, புத்தகத்துல அப்படிதான் குறிப்பிட்டிருக்கு. ஹார்போன் அப்படிங்கிறது திமிங்கலங்களை வேட்டையாட பயன்படுத்துற அந்த கூர்மையான ஈட்டி. நம்ம கண்கள்ல இருந்து அப்படி ஒரு ஈட்டிய வீசி மத்தவங்கள கட்டுப்படுத்தலான்னு அவர் சொல்றாரு. இதுக்கு பேரு சைக்கிக் ஹார்பூன். கேக்குறதுக்கு கொஞ்சம் அதீதமா தான் இருக்கு. கண்ணுல இருந்து லேசர் வருதுன்னு சொல்றதெல்லாம் எக்ஸ்மென் படத்துல வர்ற மாதிரி இல்ல. இதெல்லாம் எப்படிங்க நம்புறது? ஆசிரியர் இதை எப்படிதான் சயின்டிஃபிக்கா நியாயப்படுத்துறாரு? எனக்கு புரியுது, நீங்க கேக்குறது 100% நியாயம்தான். இத நாம நேரடியா கண்ல இருந்து லேசர் லைட் வருதுன்னு எடுத்துக்க கூடாது. இத ஒரு உளவியல் ரீதியா நம்ம அணுகணும். சைக்கோலாஜிக்கலா பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஒருத்தருடைய கண் பார்வைக்கு அபாரமான சக்தி இருக்கு அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல உணர்ந்திருப்போம். கூட்டத்துல யாரோ ஒருத்தர் நம்மள உற்று பார்க்கறத நாம திரும்பி பார்க்காமலே உணர்ந்திருப்போம் இல்லையா? ஆமா, பின்னாடி யாரோ பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆசிரியர் அதைத்தான் இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாரு. நம்ம கண்கள் வெறும் ஒளிய உள்வாங்கிற உறுப்பு மட்டும் கிடையாது, மூளையோட எண்ணங்களை, ஒரு விதமான ஆற்றலை வெளியில தள்ளுற ஒரு கருவியும் கூட. ஆனா இதுக்காக ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்காரு. நீங்க காதலிக்கிற நபரையோ அல்லது உங்ககிட்ட ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஒரு பாஸ் கிட்டயோ உங்களோட பேச்ச கேட்க வைக்கணும்னா இந்த சைக்கிக் ஹார்பூன் முறைய பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. அந்த பயிற்சி முறையை படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆமா, உங்க 2 கண்கள்ல இருந்தும் கண்ணுக்கு தெரியாத சூடான 2 இரும்பு கம்பிகள் அந்த நபரோட நெற்றியில பாய்வதா நம்ம ஆழமா கற்பனை செய்யணுமா. அப்படி செய்யும்போது அவங்க நம்மள அறியாமலேயே நமக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்றாரு. இது ஏதோ வசியம் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. இத படிக்கும்போது வசம் பண்ற மாதிரி தான் தோணும். ஆனா இதோட உண்மையான உளவியல் பின்னணி என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? நீங்க ஒருத்தரை அப்படியே அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உறுதியோடும் உற்று பார்க்கும்போது உங்களோட உடல் மொழி, உங்களோட முகபாவனை, உங்களோட ஒட்டுமொத்த அதிர்வலையும் முற்றிலுமா மாறிடும். நம்ம பாடி லாங்குவேஜ் மாறுறத சொல்றீங்க? ஆமா, அந்த அபாரமான தன்னம்பிக்கையும் குவியப்பட்ட கவனமும் எதிரில் இருக்கவங்கள சைக்கலாஜிக்கலா ஆழமா பாவிக்கும். சைக்கிக் ஹார்பூன் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கதிரை அனுப்பி மத்தவங்கள கட்டுப்படுத்துதோ இல்லையோ, உங்க சொந்த மனசோட சிதறிய கவனத்தை ஒரே புள்ளியில குவித்து உங்களை ஒரு சக்தி வாய்ந்த கான்ஃபிடண்டான நபரா மாத்துது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆக இந்த சைக்ளோமான்சி புத்தகத்துல உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நாம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் மாயாஜால கதைகள் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் இருக்கிற ஆழமான உளவியல் மற்றும் உடலியல் உண்மைகளை நாம நிராகரிக்க முடியாது. கண்டிப்பா இத ஒரு புதிய கோணத்துல நம்ம பார்க்கணும். நமது மனதோட ஆழ்ந்த கவனம், நாம வைக்கிற முழுமையான நம்பிக்கை மற்றும் மனதுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள அந்த ரகசிய தொடர்பு, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில எவ்வளவு குறைத்து மதிப்பிடுறோம் அப்படிங்கறது இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா மண்டையில அடிச்ச மாதிரி உணர்த்துது. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றியே. நம்ம மூளை அப்படிங்கிறது வெறும் கணக்கு போடுற ஒரு மெஷின் கிடையாது. அது எல்லையற்ற ஆற்றல்களை தன்னுள்ளே அடக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதியை நாம தொடர்ந்து பயன்படுத்தினா கூட நம்ம வாழ்க்கையோட தரம் பல மடங்கு உயரும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும். நிச்சயமா. இத முடிப்பதற்கு முன்பாக இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இதுவரை அறிந்திராத நமது மூளையோட மின் அலைகள் உண்மையிலே நம்மை சுற்றி பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாம, எந்த ஒரு செயலும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தற்போதைய மனநிலை மட்டுமே இந்த நொடியில உங்களை சுற்றியுள்ள அறையில என்ன விதமான அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று எப்போதாவது யோசிட்டு இருக்கிறீர்களா? உங்களோட அமைதி அந்த அறைய அமைதியாக்குதா, அல்லது உங்களோட கோவமும் கவலையும் அந்த அறையோட காற்றையே ரொம்ப கனமா மாத்துதா? சிந்தித்து பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.